ஹலோ நண்பா, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வைஃபை அண்ட் ஈத்தர்நெட். இந்த மாதிரி நெட்வொர்க் கனெக்ஷனை உங்கள் பிசி அண்ட் லேப்டாப்பில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கனெக்ஷன் ரொம்ப லோவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். உங்களுக்கு நெட்வொர்க்கில் இனி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த வரக்கூடிய இஷ்யூவை எப்படி வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நெட்வொர்க்கை வந்து எப்படி வந்து ரீசெட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சிம்பிள் தான். நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை ஈஸியா வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து ஒன் டைம் வந்து ஓப்பன் பண்ணுங்க. நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இல்லை இப்போதைக்கு என்னோட நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இல்லை உங்களுக்கு அடிக்கடி வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது, இல்லை உங்களுக்கு வந்து லோ கனெக்ஷன் இருக்கு, நெட்வொர்க் சரியா உங்களுக்கு வந்து கிடைக்கல, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்ப இந்த மெத்தட் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் ரீசெட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க வந்து உங்களோட நெட்வொர்க் அடாப்டரை ஜஸ்ட் வந்து நீங்க வந்து ரீஇன்ஸ்டால் பண்ண போறீங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லா ரிமூவ் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க வந்து திருப்பி உங்களோட அடாப்டர்ஸை வந்து உங்க பிசி வந்து நீங்க வந்து ரீஸ்டார்ட் பண்றோமா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் அடாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதன் மூலமா உங்களுக்கு வந்து எந்த விதமான சாஃப்ட்வேர் டேமேஜஸ் ஆகாது. உங்க நெட்வொர்க்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து வராது. ஜஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ரீஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டு எஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து உங்களோட பிசி வந்து 5 மினிட்ஸ்ல ஷட் ஆயிரும். ஷட் டவுன் ஆன பிறகு மறுபடியும் நீங்க வந்து உங்களோட பிசியை வந்து ஆன் பண்ண சொல்லுவாங்க. மறுபடியும் நீங்க வந்து உங்க பிசியை வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வைஃபைல வரக்கூடிய இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிரும். ஸோ கண்டிப்பா அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, என்னோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து ரீசெட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து மறுபடியும் என்னோட நெட்வொர்க்கை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் ஒன் டைம் வந்து ரீசெட் பண்ண பிறகு நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த நெட்வொர்க் நீங்கள் வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிருங்களோ அது மறுபடியும் ஒன் டைம் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மாதிரி உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாவே தான் இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான நெட்வொர்க் ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து வராது. ஸோ இந்த மெத்தடை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த மெத்தட் வந்து ஒன் டைம் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா உங்களோட நெட்வொர்க் ஸ்லோ டவுன், அதே போல உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து நோ இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் வந்து அடிக்கடி யூசருக்கு வந்து வரலாம். ஸோ நீங்க வந்து ஈத்தர்நெட்டா இருக்கலாம், இல்லை நீங்க வந்து வைஃபை நீங்க மூலமா யூஸ் பண்றவங்களா இருக்கலாம் இன்டர்நெட். ஸோ கண்டிப்பா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து மேலும் மேலும் உங்களுக்கு வந்து வராம இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.